ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, இந்த கொஷனுக்கு அந்த மெத்தட் நான் ஆல்ரெடி அப்ரோச் பண்ண மெத்தட் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். அதை விட ஈஸியாக இன்னொரு மெத்தடும் இருக்குன்னு சொன்னல, அந்த மெத்தட் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ 6000ங்கிற அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சு 6000 ரெண்டு இடத்துலையும் லிங்க் பண்ணுறதா வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 5% வச்சு 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும்? 20% வரும். அப்போ 6000ல் 20%னா எவ்வளவு? 10%னா 600, 20%னா 1200. கரெக்டாக? இது 5% வச்சு 4 இயர்ஸ். இதில் 7% வச்சு 4 இயர்ஸ். அப்போ எவ்வளோ வரும்? 28% வரும். 28%னா 30% எடுத்துகிட்டு அதுலேருந்து 2% மைனஸ் பண்ணிக்கலாம். 30%னா எவ்வளவு? இது 1800 வரும். அதுலேருந்து 2% மைனஸ் பண்ணால் 120 மைனஸ் பண்ணும். 120 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும்? 7ல் 6ல் 1680 இருக்கும். 1680 இருக்குமா? ஸோ 1680. ஸோ இது ரெண்டும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட், அதாவது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 1600. இது மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஃபார்மெட்டில் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை இங்கே போடணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை இங்கே போடணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எந்த ரேஷியோவில் இருக்காங்க? இவங்க 1 ரேஷியோலையும் இவங்க 5 ரேஷியோ. கேன்சல் பண்ணால் 1:5 ரேஷியோவில் இருக்காங்க. ரெண்டையும் சேர்த்தா 1 + 5, அப்போ 6 தான். 6000னா நமக்கு 5% வச்சு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன? 1 எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 7% கேட்டால் 5 எவ்வளவுன்னு போடணும். ஸோ கேன்சல் பண்ண ஆன்சர் என்னது? 1000. இதுதான் ஆன்சர். கிளியர்?